ஹாய் நண்பர்களே! இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, 11:45 ஆக போகுது. 12 மணிக்கு இன்னும் ஒரு 7 நிமிஷம் கம்மியா இருக்கு. இந்த டைமில் வந்துட்டு என் குழந்தைங்க வந்து அவங்க அக்காவுக்கு வண்டி கத்துக் குடுக்கறதுக்காக போயிருக்காங்க. நான் "வேண்டாம் சாமி படுங்க, பகல்ல கத்துக் குடுங்கன்னு" சொன்னேன். "மம்மி நீயும் இதே போல தானே நைட் டைமில் தானே வண்டி ஓட்ட கத்துக்கின. உனக்கு சைக்கிள் கூட புடிக்க தெரியாது தானே. என் அக்கா கூட அந்த மாரி தானே இருக்கு. எனக்கு அக்காவுக்கும் நான் கத்துக் குடுக்கணும் அந்த மாரி" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சைக்கிள் கூட பிடிக்க தெரியாதுங்க. உண்மையிலேயே வந்துட்டு என் தம்பிங்க, என் தங்கச்சிங்கலாம் வந்துட்டு நான் சைக்கிள்ல உட்கார வச்சுடுவாங்க. அந்த ஹேண்டில பிடிக்க சொல்லுவாங்க. பிடிச்சிட்டு நான் உட்காருவேன். பின்னாடி என்ன புடிச்சுட்டே இருக்கிற மாரி என்ன விட்டுருவாங்க. நான் போயிட்டு எத்தன டைம் தெரியுமா? எங்க வீட்டாண்ட வந்துட்டு ஒரு மாரி காவா மாரி இருக்கும். அந்த காவாவுல விழுந்துருவேன் போயிட்டு நானு. அப்பலாம் அவங்க கை தட்டி என்ன சிரிக்குவாங்க. நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். ஒரு 3 மந்த்தாவது ஒரு 3 மாசமாச்சு நான் சைக்கிள் ஓட்ட கத்துன்னு இருப்பேன். ஆனா நிஜமாவே அங்க நான் தனியா ஓட்டுனதே இல்ல. என்னோட தம்பி ஒரு பக்கம், என்னோட பாப்பாங்க ஒரு பக்கம் புடிச்சுக்கிட்டாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா போவேன். அவங்க விட்டோனே நான் விழுந்துருவேன். ஏன்னா எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சூப்பரா வண்டி ஓட்டுவேங்க. சூப்பரா வண்டி ஓட்டுவேன். நான் வந்து இப்போ ஒரு 17 வருஷமாவே எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாம இருந்து, ஆனா வண்டி மட்டும் 15 நாள்ல கத்துக்கினேங்க. சூப்பரா ஓட்ட கத்துக்கினேன். 15 நாள் வண்டி ஓட்ட கத்துக்கினேன். 11வது நாள் வண்டி வாங்கிட்டேன். அப்போ வந்துட்டு எங்ககிட்ட ஒரு சைக்கிள் இல்லாத இடத்துல கூட நாங்க ரூ. 1 அப்போ வந்து மணிக்கு 1 ஹவருக்கு வந்துட்டு ரூ. 1 குடுத்தாலே போதும். அந்த ரூ. 1 வந்துட்டு நம்மளுக்கு 1 ஹவர் குடுப்பாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஓட்டி முடிச்சோனே நம்ம விட்டுடலாம். இல்ல நம்ம ஓட்டுனோம்னாலே மறுபடியும் இன்னும் ரூ. 1 சேர்த்து குடுத்துட்டு நம்ம ஓட்டலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படிதான் இருந்தது. நான் அப்போலாம் யோசிக்குவேங்க உண்மையிலே, என்னடா இது வாழ்க்கை! நம்ம அம்மா அப்பாவனால நம்மளுக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி குடுக்க முடியல. சரி நம்ம குடும்பம் கஷ்டம் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு இல்லையா? என்ன பண்ண முடியும்? அப்படின்றதுனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனா என்னோட தம்பிக்கு ஒரு சைக்கிள் வாங்குறதுக்காக நானு, என் தங்கச்சிங்க 2 தங்கச்சி, நானும் வேலைக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவனுக்கு மட்டும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா என் தம்பினா என் உசுருங்க. எனக்கு வந்து 3 ஆம்பள பிள்ளைங்க இருக்காங்க. அதே போல் 3 ஆம்பள பிள்ளையில என் தம்பியும் வந்துட்டு என்னோட ஆம்பள பிள்ளையா நெனச்சுட்டேன். எனக்கு வந்து 4 பசங்களாவே நெனச்சு அப்படியே வளர்த்துட்டேன் நானு. என் தம்பினா எனக்கு ஒரு தனிப்பட்ட பாசம். உண்மையிலே. என் தம்பிக்கு தெரியாது. எனக்கு நான் நெனைக்குவேன் என்ன போல தான் என் தம்பி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட புள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, பாருடா எந்த டைம்லயும் என் புள்ள தான் அவன். அப்படி தான் சொல்லியிருப்பேன். என்னோட தம்பிய கூட யோசனை பண்ணதில்ல. என் புள்ளைய தான் யோசிக்கிறேன் என் தம்பிய வந்துட்டு. அவன் என்னோட ஆயுசும் எடுத்துட்டு கூட அவன் 100 வருஷம் வாழணுன்ட்டு என் மனசுக்குள்ள கடவுள் சத்தியமா நெனைக்கிறேங்க. ஏன்னா வந்துட்டு அவன் ஒருத்தன் நல்லா இருந்தா, நாங்க 3 பேர் அக்கா, தங்கச்சிங்க. எங்க 3 பேருக்கும் நல்லது, கெட்டதுன்றதுக்காக அவன் இருந்தா தான் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் என் தம்பி வந்து என் அப்பா மாரி. எனக்கு அப்பா, அண்ணன், தம்பி எல்லாமே வந்து என் தம்பி தான். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அவ்வளோவா வெளி உலகம் தெரியாது. சம்பாதனை பண்ணுவார். நல்லா பாவம் அப்பா போயிட்டு 4 மாடி, 5 மாடி எல்லாம் லிஃப்ட்டெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து அப்பா கார வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு மண், கல், செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு ஏறி போய் தான் வீடெல்லாம் கட்டுவாங்க. அப்பா வந்து 3 மாடியிலேருந்தெல்லாம் கீழே விழுந்திருக்காரு. ஆனால் என்னோடய அப்பா வந்துட்டு எங்களுக்கு அப்பாவாக இருக்கணுன்றதுக்காக 3 மாடியிலேருந்து விழுந்து கூட என்னோடய அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா இருக்கார். எதுவுமே ஆகல. கடவுள் அதான் சொல்லுவாங்க இல்லையா? எறும்புக்கும் துரோகம் பண்ணாதவங்க கண்டிப்பாக எந்த நாளுக்கும் நல்லா இருப்பாங்கன்ட்டு. என்னோடய அப்பா அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். அவருக்கு எந்த நோய் இல்லைங்க. அதே போல் யாருக்காச்சும் துரோகம் நினைக்கணுமா அப்படிலாம் கூட எங்கள் அப்பா நினைக்க மாட்டாருங்க மனசில். அதே போல் வந்துட்டு நம்மளும் இருக்கணுன்ட்டு அதில் ஒரு பொறுப்பாக நான் பொறந்துட்டு இருக்கேங்க. அதான் நான் செஞ்ச தவறு. இந்த காலத்தில் வந்துட்டு நீ பொழைச்சா போதும், நான் பொழைச்சா போதும்ன்ட்டு வாழ்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இருக்கிற நாள் வரையும் சந்தோஷமாக இருக்கணுங்க. ஏதோ நம்ம வீட்டில் ஆடம்பரமாக இல்லைனாலையும் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கா வழி, அதுதாங்க முக்கியம். ஏன்னா வந்துட்டு நானும் ஒரு வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸ்க்கு. போயிட்டு வந்து நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன். சாரீ, நைட்டி, சுடிதார் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. கண்டிப்பாக நம்ம புட்டிக்கு சர்க்குரையா புட்டிக்குனாலே வந்துட்டு ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். எனக்கு ஒரு பொருள் மேலே எனக்கு 50 ரூபா கிடைச்சா போதும்னாலே அதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா வந்து அது 4 விற்றேன்னா 200 வந்துச்சுல்ல. நான் வேலைக்கும் போயிட்டு அது ஒரு பார்ட் டைமாக பண்ணுறேன். எவ்வளோ ஒரு சந்தோஷங்க.
இல்லையா? எல்லா ஒரு பெண்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம செலவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம புருஷனை எதிர்பார்க்க முடியுமா? நம்ம பிள்ளைங்கள எதிர்பார்க்க முடியுமா? என்னன்னா இன்றைக்கி ஓடி ரூ. 1 சம்பாரிச்சிக்கணும்னாங்க, நாளைக்கு ஒரு நாள் நம்மளால முடியலனாலே அந்த ரூ. 1 ஒரு மூலையில் போட்டு வச்சா கண்டிப்பாக நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலான்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நம்பிக்கையில் கூட வாழுங்க. அதுக்குன்னு வயிற்ற கட்டி வாயை கட்டி அப்படிலாம் சேர்த்து வைக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா துணிமணி போடுங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது ஒன்றுன்னா, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரியே நம்ம வாழணுன்ட்டு மட்டும் கண்டிப்பாக ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஏன்னா கடவுள் நம்மள எப்படி படைச்சிருக்காரு, நம்ம எப்படி வாழணும்னு படைச்சிருக்காரு, கடவுள் போட்டது ஒரு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு நம்ம கோடீஸ்வரனா ஆகணுன்ட்டு எழுதியிருந்தால் கண்டிப்பாக கடவுள் எழுதியிருந்தால் நடக்கும். நம்ம நாளைக்கு ஒரு நாள் பிச்சைக்காரன் ஆகணுன்னாலே அது அப்படி கூட நடக்கலாம், சரிங்களா? அதனால் கடவுள் கொடுத்த வாழ்க்கை நம்மளுக்கு நல்ல வாழ்க்கைன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். நம்ம குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சுதுங்க. ஏன்னா நான் ஏழையாக பிறந்தேன், ஒரு ஏழையாக வளர்ந்தேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 10 பேருக்கு என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுவோங்க. ஒரு 10 பேருக்கு கம்பல்சரி நான் சாப்பாடு போடுவேன். இன்றைக்கும் வந்துட்டு என்னோடய சொந்தம் பந்தம்னு நினைக்கிறது வந்துட்டு இந்த ரோட்டில் இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கண் பார்வை இல்லாமல், கால் நடக்க முடியாமல், அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். அதை நான் சொல்ல மாட்டேன். பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக கவிதா இப்படியா, ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, சஞ்சய் மம்மி என்னடா இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என் பிள்ளைங்களுக்கு நான் மறைஞ்ச பிறகு ஒரு நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு தெரியணுன்றது என்னோடய ஆசைங்க. ஏன்னா வந்துட்டு நான் இருக்கும்போது தெரியுதோ இல்லையோ, நான் நல்லதை பண்ணுறது என் 3 குழந்தைக்கும் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி எப்படி எந்த நோவு நொடி இல்லாமல் எவ்வளோ ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்களே, இதே போல் என்னோடய கடைசி காலம் முடிகிற வரையுமே என் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டுறது என்ன அப்படின்னாலே, என் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்னதாக கூட ஒரு நோவு நொடி வந்துடக்கூடாதுங்க. என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அதனால் எல்லா கடவுளையும் ரொம்ப வேண்டிக்குவேன், என் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்க. எல்லா தாய் தந்தையும் அதுதானே வேண்டுவோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நம்மளோட அம்மா அப்பா என்ன வேண்டியிருப்பாங்க சொல்லுங்கள்? ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக யோசனை பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த ஒரு காரணத்துக்கும் தாய் தந்தையை மட்டும் விட்டுறாதீங்க, சரிங்களா? நம்மளுக்கு கடவுள், நம்மளை படைத்த கடவுள் யாருன்னா தாய். அந்த தாயை மறந்தோம்னா சொர்க்கத்துலேயும் இடம் உண்டு இல்லைங்க, நம்மளுக்கு நரகத்துலேயும் இடம் இல்லை, சரிங்களா? இது 2 மட்டும் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும். பாருங்கள், தம்மு பண்ணுங்க. பார்த்தீங்களா, என் பசங்க வந்துட்டாங்க. இவங்க தான் என்னோடய குட் கேர்ள், என்னோட செல்ல பிள்ளைங்க, என் உயிர் நண்பர்கள், என் உயிர் பிள்ளைங்க. இவங்க தான் என் உலகமே, இவங்க தான். இவங்க 3 பேரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாருமே கிடையாது. அதனால் என் மூச்சு நிற்கிற வரையும் லவ் யூ சொல்வேன் என் பிள்ளைங்களுக்கு. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை என்னோட நல்ல மக்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ டைம் என்னென்னா இன்னும் 5 நிமிஷம் இருக்குது 12 மணிக்கு. பாருங்கள், என் குழந்தைங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதாங்க எங்களோட லைஃப். இதுதான், நல்லா சாப்பிடுவோம், ஜாலியாக இருக்கும். கடைசி காலம் முடிகிற வரையுமே எங்களோட சந்தோஷமாக நான், என் குழந்தைங்க, எங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? முன்ன விட்டு பின்னாடி பேசாதீங்க யாரையுமே. சரி, நம்மளுக்கு கீழே இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மேலே இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சரிபாகமாக மரியாதைன்றது கொடுங்க. கண்டிப்பாக கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவார், சரிங்களா? ஓகே, பாய் நண்பர்களே, குட் நைட்.